கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11ஆம் வசனம். 153 பெரிய மீன்களை குறித்து நாம் பார்ப்போம். இந்த 153 பெரிய மீன்கள் யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நியாயப்பிரமாண காலத்திலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் எப்படி இந்த 153 எண் யாரை குறிக்கிறது என்றால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு மனசாட்சியின் காலத்தில் நோவாவின் பேழையை குறிக்கும் இந்த 153 எண். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு மோசையின் காலத்தில் இந்த 153 எண் ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கும். மனசாட்சியின் காலத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை நீதிமானாக கண்டார், அது நோவா. ஆசரிப்பு கூடார கட்டப்பட்ட நியாயப்பிரமாண காலத்தில் ஒரு ஜனத்தை நீதிமானாக கண்டார். அது யாரென்றால் யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில், கிருபையின் காலத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்றும் குமாரனுடைய ராஜ்யம் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கப்பட்டுள்ளது. 153 எண் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று பார்த்தோம். எப்படி என்றால், 1 என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 100% சாத்தானை தலையை நசுக்கினவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதை நாம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கலாம். இரண்டாவதாக, அவருடைய சரீரத்தில் 5 என்ற எண் அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட 5 காயங்களை குறிக்கும். கைகளில் 2, கால்களில் 2, விழாவில் 1, 5 காயங்கள். மூன்றாவதாக, அவருடைய சரீரத்திலே 3 ஆணிகள் கடாவப்பட்டது. அந்த 3 ஆணிகளை குறிக்கும். பாவம், சாபம், ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட பாவத்தையும் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சாபத்தையும், புதிய ஏற்பாட்டின்படி ரோகங்களை எல்லாம் சிலுவையை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டதபடி பாவம், சாபம், ரோகம் 3ஐயும் சிலுவையை சுமந்து தீர்த்தார். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக 153 எண்ணை குறித்து பார்த்தோம். அந்த 153 எண் பெரிய மீன்கள் வலையில் காணப்பட்டது. வலை இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். 153 மீன்கள் ஆத்துமாக்களை குறிக்கும். தொடர்ந்து எப்படி ஆசரிப்பு கூடாரத்தையும் நோவாவின் பேழையை குறிக்கும் என்பதை நாம் தொடர்ந்து கேட்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.